அமுதக்கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்திப்போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா. நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே வா. 10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சித்திரமே, அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. என் கூட பேசுற தோதோவா உனக்கு நேரில் காட்டட்டுமா? சின்னுக்கு பிடிச்ச எல்லா இனிப்பும் சாப்பிட தரட்டுமா? அந்த அருவிப்போல் அன்ப தருவாள், சின்ன அருவிப்பும் நின்று சுடுவாளே. நீயும் தும்மிடி தும்மிடி ஆயுசு 100ஆக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரா அடியாலோலா. நான் தாங்க மாறோடு வா மிருது தேரே. ஆக்சுவலா நேற்று சொல்றதை விட இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு யாருமே அவளை விஷ் பண்ணிடக்கூடாது, நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுயநலம் என் மனசுல இருந்துச்சு. அந்த ஒரு சுயநலத்தில் நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட கூட சொல்லலாத, நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் வந்து தடாப்புலான்னு பெட்டை விட்டு எந்திரிச்சு அவன் பக்கத்தில் போயிட்டு ஹாப்பி பர்த்டே சமந்திதான் சொல்கிறேன்னு சொல்லுவோம். எனக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அந்த அன்பான மகள் வந்தார், அம்பானி நான் ஆகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். நீயே லோகம் என்று ஆனாய் பெண்ணே, என்னை ஆளும் தெய்வம் நீதான் கண்ணே. பெற்றது நானா இல்லை உன் மகனே நானம்மா. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். கொஞ்சம் நான் வந்து அவளுக்கு இது வரைக்கும் நான் வந்து என் பர்த்டேல கூட நான் இவ்வளோ சந்தோஷமா நான் இருந்ததே இல்லை. உண்மையா சொல்றேன், என் பர்த்டே நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்தது இல்லை. உண்மைதான். ஆக்சுவலி எனக்கு வாச்செல்லோ வாழ்க்கை பரிசா தந்த பூவே, தாயாக என்ன பெத்த தாயே வாடி. நீ கேட்டாய உசுர பாலா தார பூவே, நீ நீந்தத்தா கைகள் கொண்டே வாடி. கோடி கண்களோ போதாது அழகான ஓ முகம் பார்க்க, வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே. 100 வானவில் போதாது உன்னை போல ஓவியம் தீட்ட, போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும் வாடி. ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அம்மா வந்து
இதெல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லும்போது என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நான் அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆகுது, நம்ம பொண்ணு நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அம்மாவுக்கும் இருந்திருக்கோம். அப்போதான் எனக்கு ஒரு அம்மா ஃபீலிங்னால என்னென்ன புரியுது. இப்போ அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியுது. அப்பதான் நான் யோசிப்பேன், ஓகே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அப்ப அதே கஷ்டத்தை நம்மளும் பட்டு வளர்க்கும் போதுதான் தெரியுது இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்றப்பதான் என்னோட அப்பா அம்மாவுக்கும் சரி இவரோட அப்பா அம்மாவுக்கும் சரி அவங்களோட ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். நீ யாரோ நான் தான் நீயாக மாறினாய். நான் யாரோ நீதான் நான் தான் கூறினாய். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜென்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். ஆக்சுவலாக வந்து அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்ததும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மைல் ஒன்று வரும். அதை வந்து என்னால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வரைக்கும் ஒவ்வொரு செகண்ட் அவன் பண்ணுறது எனக்கு என் கண்ணில் அப்படியே இருக்கு. அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் இப்போ சாமி கும்பிடுறது அப்படின்னா கரெக்டாக எடுத்து சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதம் ஒரு வாரமாக வந்துட்டு டாட்டா சொன்னால் நல்லா ஆயின்னு சொல்லுவா. அதெல்லாம் ரொம்ப கியூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு தான் பண்ணுவா. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் பண்ணி ரொம்ப கியூட்டாக இருக்கும் அது பண்ணுறதுனால. அதை பண்ணி அவன் வந்து அதை செஞ்சு நாங்கள் அதை ரொம்ப ரசிச்சுக்குவோம். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா.